ரெமினி ஆப்ல நீங்க பண்ணிருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து கேன்சல் பண்றது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்லைன் ஆஃபர் ஃபார் எவர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களோட ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எதற்காக கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசன் செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து எந்த யூபிஐ ஆப்பில் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் அங்கேயுமே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை. இங்கே வந்து பிரைமரி பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த யூபிஐ ஆப்பில் வந்து செட்டப் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப் நேம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஜிபேல தான் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணேன், அதனால் நான் ஜிபே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்பில் வந்து செட்டப் பண்ணியிருந்தீங்களோ அந்த யூபிஐ ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் லைவில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்சலில் கிளிக் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது ரெமினியில் செட் பண்ணிக்கூடிய இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.